Amazonல நீங்க பொருட்கள் வாங்கியிருப்பீங்க. ஆனா டேட் பண்றதுக்காக ஒரு பையனையோ, பொண்ணையோ இல்ல தாத்தா, பாட்டிய கூட வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆக்சுவலி Amazonல இருந்து இப்போ ஒரு டேட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் வந்துட்டு வெளியாயிருக்கு. இது நம்ம இந்தியால இல்ல. இப்போதைக்கு வந்துட்டு அமெரிக்கால மட்டும் தான் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. முக்கியமா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கிறதாக சொல்லப்படுது. இன்னும் என்னென்ன எக்ஸ்ட்ரீம் பார்ட்ஸ்லலாம் இருக்குதுன்றது நம்மளுக்கு டீட்டெயிலா தெரியல. பட் Amazon டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க Chromeல வந்து தேடி பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு Amazonல போய் எப்படி நீங்க காட்டுக்குள்ள போயிட்டு அத பை பண்ணுவீங்களோ, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பையனையோ, பொண்ணையோ இன்ஃபாக்ட் அதுல வந்து பார்ட்டீஸ் கூட அவைலபிளா இருக்கிறாங்க அண்ட் தாத்தாஸ் கூட அவைலபிளா இருக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ள போயிட்டு சில பேர் ரிவ்யூலாம் போட்டிருக்காங்கப்பா. இந்த மாதிரி எனக்கு பர்த்டே நான் வந்து ரொம்ப சிங்கிளா இருக்கேன். அதனால என்னுடைய சிங்கிள் செல்ஃப்க்காக இந்த ஒரு கிஃப்ட்ட நானே எனக்கு பிரசன்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, இது வந்து நல்லா இருந்தது. ஹேட் அ கிரேட் லைஃப் அப்படின்லாம் வந்துட்டு ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ உலகம் எதை நோக்கி பயணித்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் இதை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு கேள்வியா இருக்கு. ரீசெண்டா தான் நான் படிச்சது என்னன்னா, சைனால வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஹக்குக்கு ₹600 கொடுத்து ஒரு பையனை வந்து நம்ம வாடகைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருந்தது. இப்போ வந்து அமெரிக்கால வந்து டேட்டிங் வந்து Amazonல போய் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு ஒரு பர்சனுக்கும் ஒரு ஒரு டாலர்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு ஃபன்னியான பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் டெலிவரி, 1 டே டெலிவரி, 2 டேஸ் டெலிவரி அப்படின்ற மாதிரிலாம் அவைலபிளா இருக்கு. அதாவது உங்களுக்கு இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கே அவங்க வந்து வீட்ல வந்து நிக்கணும் அப்படின்னா, நீங்க உங்க அட்ரஸ்லாம் போட்டு டெலிவரி குடுத்துட்டீங்க. நீங்க பே பண்ணிட்டீங்க அமௌண்ட். ஒருத்தவங்களுக்கும் ஒரு டாலர் வந்து இருக்கு. $49, $132 அப்படின்லாம். அவங்கவங்க அமௌண்ட்ட வந்துட்டு நீங்க பே பண்ணிட்டு அவங்கள வந்து ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம். ஹோம்க்கு வந்ததுக்கு அப்புறமா டேட்டிங் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டீஸ்லாம் வந்து இருக்குது. ஒரு சிலர்லாம் வந்து நான் ரொம்ப நல்ல ஒரு குட் லிசனர் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொருத்தவங்க நான் ஒரு பாசிட்டிவான பர்சன். உங்கள வந்து ரொம்ப மைண்ட் செட்ட பாசிட்டிவ் ஆக்குவேன் அப்படின்லாம் போட்டிருக்கு. ஃபர்தரா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்ற டீடைல்ஸ் வந்து Amazon டேட்டிங்ல கொடுக்கப்படல. ஆனா இப்படி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஃபாரின்ல ஃபாலோ பண்ணிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இப்படி வந்து நிறைய பேர் அவங்களுடைய தனிமையை போக்குறதுக்காக இந்த மாதிரி புது புது விஷயங்களை வந்து அவங்கவுங்க நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைனால தனிமையா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா யார்ட்டையாவது பேசணுமே அப்படின்னு யோசிக்கிற ஒரு பெண் ஒரு சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு ஆப்ஷன் வந்தது. ₹600 கொடுத்து ஒரு பையனை ஒரு 5 மினிட்ஸ் ஹக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கேயுமேவும் பாட்டிஸ் தாத்தாஸ் கூட சிங்கிளா இருப்பாங்க இல்லையா? லைஃப்ல என்னடா இது இவ்ளோ போர் அடிக்குது. யாராவது ஒருத்தவங்க நம்ம கூட இருந்து ஒரு சின்ன டேட்டிங் போயிட்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்லாம் யோசிச்சாங்கன்னா, வித் தட் டைம் பீரியட் நீங்க ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணி ஒரு பர்சனை வந்து டேட்டிங்க்கு கூட்டிட்டு போலாம். எதெல்லாம் நம்மளுக்கு அத்தியாவசியமோ அதெல்லாம் இப்போ வந்து ஒரு பிசினஸா மாறிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் வந்து அவைலபிளா இருக்கணும் ஆப்வியஸ்லி. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை. இதுதானே இந்த உலக நியதி அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த துணையை தேடுறதுக்கே வந்து பல ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அண்ட் ஒரு சில நேரங்கள்ல இந்த திருமணத்தை வந்து நிறைய பேர் விரும்புறது இல்ல. அப்படியே விரும்பினாலும் எங்க போய் யாரை தேடுறது, எங்க இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு போனாக்கா அதுலயுமே பிசினஸ் தான்ப்பா பண்றாங்க அப்படின்னு விரக்தி அடைந்த ஒரு சமுதாயம் இல்ல ஒரு ஒரு அடல்ட்ஹுட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அடல்ட்ஹுட்ல இருந்து அப்படியே போனா ஃபுல்லா வயதானவர்களுக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கதான் செய்யுது. அதை வந்து இந்தந்த நாடுகள்ல இப்படி இப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் என்ன பண்ணலாம் மக்களே, நீங்களே சொல்லுங்க. உங்களுடைய அடல்ட்ஹுட்டையோ இல்லை உங்களுடைய சிங்கிள் லைஃபையோ எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த மாதிரியான ஒரு டேட்டிங் வெப்சைட் ஆர் இந்த மாதிரி Amazonல போய் பர்ச்சேஸ் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நார்மலா டிண்டர், பம்பிள் அப்படின்னு போன காலம் போய் இப்போ போய் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வந்திருக்குது. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.